எல்லா சப்ஜெக்டையும் தலைவர் பேசிடுவார். அதுதான் நமக்கு பேசுறது சப்ஜெக்ட் இருக்கு. ஏற்கனவே சப்ஜெக்ட்ல அவர் புலி சாப்பிட்டு முடிச்சு வெத்தலை போடுற மாதிரி அவர் எல்லா சாப்பாடும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நான் வெத்தலை மட்டும் தான் போடணும். 63 மேளமும் செண்டைக்கு கீழே அப்படிம்பாங்க. செண்டைன்னு அவங்களுக்கு தெரியுங்களா? செண்டை மேளம் 63 மேளம் வந்து சும்மா நைஸா வாசிச்சுட்டே போவாங்க. ஆனா அதுக்கு செண்டை மேளம் வந்து டாம் டாம் டாம்னு அடிச்சு முடிச்சு எல்லாம் அவங்க என்ன வாய்ச்சானே தெரியாது. அது மாதிரி அவரு செண்டை மேளம் அடிச்சு முடிச்சுட்டாரு. நம்ம ஒரு சாதாரண மேளம் தான். தேசத்தில் ஏற்பட்ட விபத்து என்பது, காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நடந்த விபத்து என்பது அது விபத்து அல்ல, பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் ஏற்படுத்தப்பட்டது. நமது இந்தியாவில் மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதை போல ஒரு தீவிரவாதி சொல்றது பதில். அதுக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் நான் பணி சுமத்த முடியாது. ஆனால் அதையெல்லாம் ஒரு காரணமாக வைத்து ஒன்றாக மாமன் மச்சானாக வாழ்கின்ற இந்த சமூகத்தில் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பூகம்பத்தை உருவாக்கிவிட்டு போனது பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கம். ஆனால் அங்கு நடந்தது, மனைவி முன்னாலே கணவனை சுட்டுக் கொண்டு ஆடைகளை அவிழ்த்து பார்த்து, ட்ரெஸ் எல்லாம் அவிழ்த்து நீ யார் என்று பார்த்து நீ சுட்டுக் கொண்டு அந்த பெண் என்னையும் சுட்டுக் கொள்ள சொல்லும் போது அவன் சொல்றான் தீவிரவாதி, நீ உன்னுடைய மோடியிடம் போய் சொல்லு, நீ மோடியிடம் போய் சொல்லு அப்படின்னு சொன்னா இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான செயல். எல்லா பெண்களும் நெத்தியில செந்தூரம் வைத்திருப்பார்கள். மோடி 12 நாட்கள் விரதம் இருப்பது போல் இருந்து தன்னுடைய நேஷனல் கவுன்சில் கூட்டத்தை எல்லாம் கூட்டி எப்படி செய்ய வேண்டும், எப்படி ஆபரேஷன் பண்ண வேண்டும், அதில் ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பொதுமக்கள் கூட பாதிக்கப்படக்கூடாது என்ற உணர்வோடு அந்த ஆபரேஷனுக்கு பெயர் வைத்தார் பாருங்க. அடித்த பிறகு பெயர் வைத்தார் சிந்தூர் ஆபரேஷன். எந்த ஒரு பெண்ணுக்கு நெத்தியிலே செந்தூரம் இல்லையோ அதே அளவு 2 குரோஷியா என்கின்ற 2 பெண்ணை அனுப்பி 2 பெண்களையே அனுப்பி பாகிஸ்தானை நிலநடுங்க வைத்தவர் நமது பிரதமர் மோடி அவர்கள். சாதாரண விஷயமா? கார்கில் போரில வாலாட்டினார். அன்னைக்கும் வாஜ்பாய் அவர்கள் பதிலடி கொடுத்தார்கள். ஆனால் மனிதாபிமானத்தோடு இருந்ததனால் அன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் பாதியோடு விட்டுவிட்டு வந்து விட்டார்கள். ஆனால் நம்முடைய பாரத நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தமட்டிலும் அன்புக்கு அன்பு, ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி வாங்கியே தீர வேண்டும் என்பதற்காக நம்முடைய தேசத்தை இழந்து விட முடியுமா? நம்முடைய முன்னோர்கள் கட்டிக்காத்த இந்த மண்ணை நாம் விட்டுவிட முடியுமா? அதற்காகத்தான் பிரதமர் மோடி அவர்கள் 100 கிலோமீட்டர் தாண்டி போய் லாகூரிலையும் ராவல்பிண்டியிலையும் அந்த விமான தளத்தை எல்லாம் அடித்து நொறுக்கினார்கள். ஆனால் எந்த நாடும் எந்த நாட்டிலுள்ள தலைவர்களும் ஒரு சிறு கண்டனம் கூட சொல்லவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? அது நிச்சயம் நமது ட்ரம்பாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, இத்தனை ஆண்டு காலமாக ஊரெல்லாம் நாடெல்லாம் போய் எதற்காக போனார்கள் யாருக்கும் இது தெரியாது. ஆனால் இன்றைக்குத்தான் தெரிந்தது, தீவிரவாதத்தை யாரெல்லாம் ஆதரிக்கின்றார்களோ அத்தனை பேர் அடித்து நொறுக்குவேன் என்பதற்காகத்தான் மோடி அவர்கள் நாடாக சென்றார்கள். அதனால்தான் இன்றைக்கு நமது செந்தூர் ஆபரேஷன் யாரு கூட ஒன்று சொல்ல முடியும். ஆனால் வர்த்தகம் பாதிக்கப்படும் என்று சொன்னார்கள். பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், நீரும் ரத்தமும் ஒன்றாக ஆக முடியாது. வர்த்தகம் பாதிப்பது மட்டுமல்ல, இனிமேல் இதுபோல சம்பவம் நடந்தால் இனி பாகிஸ்தானே இருக்காது என்று சொல்லி அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவுடைய பெருமையை உலகெங்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நாட்டில் தேசபக்தி இருக்கிறதா? நம்முடைய நாட்டில் தேசபக்தி இருக்கிறதா என்று சொன்னால் எல்லோருக்கும் இருக்கிறது. ஒரு சில பேர்கள் நமது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோட ட்விட்டர்ல போடுறாங்க, இது உளவுத்துறை சரியாக கண்காணிக்கவில்லை, பாகிஸ்தானை எடுத்து விட்டால் அங்கே உள்ள பொதுமக்கள் பாதிப்பார்களே, பாகிஸ்தானிலிருந்து இங்கு வரதுக்கு யாரும் தடை விதிக்கப்பட்டிருக்கு, திடீர்னு யாராவது சிகிச்சைக்காக வந்தால் என்ன செய்யும்? என்ன பாருங்க, ஆடு நனைஞ்சது என்று ஓனாய் அழுதும் கதையில இவங்க எல்லாம் இங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா தமிழன் என்று சொல்வதற்கே வெட்கமாக இருக்கு. அதிலும் சில தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய புதிய தலைவர், வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ என்று பேசுகிறார் என்று சொல்கிறார். எனக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? உங்களை யாரும் நான் பேசல.
தேச உணர்வோடு இருங்கள். இல்லை என்றால் எல்லோரும் பாகிஸ்தானுக்கு போய் விடுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. நீங்க பாகிஸ்தான போய் இருக்கலாம். பாகிஸ்தானை பத்தி தெரியுமா உங்களுக்கு? இந்தியா, நம்ம பாகிஸ்தான் இந்தியா பிரியும் போது அங்குள்ளவர்கள் அந்த ஒப்பந்தப்படி அங்குள்ளவர்கள் இந்தியாவுக்கு வரலாம், அல்லது இங்கிருந்து போக வேண்டியவர்கள் அவங்க பாகிஸ்தானுக்கு போகலாம் அப்படின்னு ஒப்பந்தம் போடப்பட்டு எல்லாரும் ரயில் ஏறி போறாங்க. இந்தியாவிலிருந்து ஏறி போறவங்க எல்லாருமே பாகிஸ்தான்ல போய் பத்திரமா இறங்குறாங்க. ஆனா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வரும்போது அந்த ட்ரெயின்ல நீங்க எல்லாம் தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும், புத்தகம் இருந்தா எடுத்து படிச்சு பார்க்கணும். அந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா வந்த அத்தனை பேரையும் கை தனியா, கால் தனியா, துண்டு துண்டா, தலை தனியா, துண்டு துண்டா வெட்டி போட்டதுதான் பாகிஸ்தான் வந்ததெல்லாம். ஆனா நீங்க எல்லாம் இவங்க எல்லாம் பேசுறாங்க. அந்த சம்பவத்துக்கு பேர் தான் நவகாளி சம்பவம். நவகாளி சம்பவம் இதையெல்லாம் யாரு பேசுறாங்கிறது தெரியல. இவங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆந்திரால காங்கிரஸ் முதலமைச்சர் முதல்ல சொல்றார், பாகிஸ்தானை அழித்தே ஆக வேண்டும் சொல்றார். காங்கிரஸ் முதலமைச்சர் சொல்றார். நம்முடைய முதலமைச்சர் எந்த விதமான பதில் இல்லை. எவ்வளவு வருத்தமான செயல். ஒரு நாள் ஊர்வலம் நடத்தி விட்டால் போதுமா, ட்விட்டர்லையும் பேஸ்புக்லையும் போட்டுக்கிட்டே இருக்கிறார் பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆதரவாக. டிவியில தினமும் பேட்டி நடக்குது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக. அதுல ஒரு நடுவர், அவர் பேர் என்ன, நடுவர் என்ன சொல்றது, நெறியாளர். அவர் கேட்பார், நீங்கள் பாகிஸ்தானை பத்தி என்ன நினைக்கிறீர்கள்? இவங்க இங்க இருந்துட்டு அங்க யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அப்ப இங்க உனக்கு பாதிப்பு வரலாமா? உன் வீடு நாசமா போகுத, நீ அடுத்த வீட்டை பத்தி கவலைப்பட்டு இருக்கிய, கொஞ்சமாவது உணர்வு வேண்டாமா? உன் வீட்டுல ஒரு பொண், உன்னுடைய வீட்டுல ஒரு பெண் தாலி எடுத்தா நெத்தியில குங்குமம் இல்லாம இருந்தா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் கூட தேச உணர்வு வேண்டாமா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உணர்வு நாட்டில் வளர வேண்டும். நான் எல்லாரையும் சொல்றேன், இனிமேல் பாகிஸ்தான் மாநாட்டினால் இந்தியாவில் இருந்து ஒரு பகுதி கூட போனா கூட பரவாயில்லை, பாகிஸ்தானை உலக வரைபடத்தில் நான் எடுத்து தீர்வேன் சொன்னார். அதான் மோடி இப்ப செய்ய போறார். அதான் மோடி இப்ப செய்ய போறார். அதனாலேதான் இந்த திருப்பூர் மண்ணில் நான் அனைவரையும் வணங்குகிறேன். இவ்வளவு தூரம் தேசிய உணர்வோடு இருக்கிறீர்களே, உங்கள் ஒவ்வொருடைய பொறுப்பாதங்களை நான் வணங்குகிறேன் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்படுத்த அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, ரகுபதி ராகவ ராஜாராம், சங்கீத பாவன சீதாராம். இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, ரகுபதி ராகவ ராஜாராம், சங்கீத பாவன சீதாராம். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.